குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 16 பக்கம் 60. இதுல பாத்தீங்கன்னா முதல் நிதி கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கரூர் சமூக மன்றத்தின் 2018 மார்ச் 31ஆம் நாளைய முதல் நிதியை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. முதல் நிதி அப்படின்னா முதல் வேற ஒண்ணும் கிடையாது. சாதாரணமாக நாம இறுதி கணக்குகள் போடும்போது அது நம்ம என்ன பண்ணுவோம், இருப்பு நிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கம் முதல்னு வரும் இல்லையா, அங்க முதல். ஆனா இங்க வணிக நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள்ல அதுக்கு பேர் முதல் கிடையாது, முதல் நிதி. கேபிட்டல் ஃபண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல முதல் நிதி அப்படின்னு சொல்றோம். சோ இதுல முதல் நிதி கண்டுபிடின்னு சொல்றாங்க. அப்ப முதல் நிதி கண்டுபிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம இருப்பு நிலை குறிப்பு போட்டுருந்தோம். இருப்பு நிலை குறிப்பை போட்டு இப்ப பாருங்க, கரூர் சமூக மன்றத்தின் 2018 மார்ச் 31 2018 மார்ச் 31ஆம் நாளைய இருப்பு நிலை குறிப்பு. இருப்பு நிலை குறிப்பு இங்க போடணும், கரூர் மன்றம் அப்படின்னா போட்டுக்கணும். இப்ப பாருங்க, அரைக்கலன் 50,000 ரூபாய் கொடுக்கலாம். அரைக்கலன் எங்க வரணும், அரைக்கலன் என்பது சொத்து, அப்ப சொத்து பக்கம் வரணும். அரைக்கலன் 50,000 ரூபாய். கட்டிடம் 40,000 ரூபாய், அதுவும் சொத்து. கட்டிடம் 40,000 ரூபாய் சொத்து. 2017-18 இப்ப நம்ம போடுறது 2018 மார்ச் 31 அப்படின்னா என்ன அர்த்தம், 2017 ஏப்ரல் 1ல இருந்து 2018 மார்ச் 31 அர்த்தம் இல்லையா. 2018 மார்ச் 31 அப்படின்னு சொல்லிட்டாவே 2017 ஏப்ரல் இருந்து 2018 மார்ச் 31 வரைக்கும். சோ இது இப்போ இது இந்த ஆண்டு, இந்த 2017-18ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற வேண்டியது அப்படின்னா சந்தா இன்னொரு 10,000 ரூபாய் நமக்கு வர வேண்டியது இருக்கு. நமக்கு வர வேண்டியது பூரா நம்முடைய சொத்து இல்லையா. அப்போ 2017-18 சந்தா பெற வேண்டியது அல்லது நிலுவை சந்தா எப்படி வேணாலும் சொல்லலாம், 10,000 ரூபாய். 2018-19ஆம் ஆண்டிற்கான சந்தா முன்கூட்டி பெற்றது 5,000 ரூபாய். 2018-19ங்கிறது எப்போ, அடுத்த வருஷம். அடுத்த வருஷத்துக்கான சந்தாவை இப்பயே நீங்க அட்வான்ஸா வாங்கிட்டீங்க. அட்வான்ஸா வாங்குனீங்கன்னா அது எப்பொழுதும் திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு வீடு வாடகைக்கு விடுறீங்க, 5 மாசத்து வாடகை அட்வான்ஸா வாங்கி வச்சுக்கிறீங்க. அவங்க வீடு வெக்கேட் பண்ணா நீங்க என்ன பண்ணணும், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா. அப்போ முன்கூட்டி பெற்றது எதுவாக இருந்தாலும் அது பொறுப்பு. சோ 2018-19 சந்தா முன்கூட்டி பெற்றது 5,000 ரூபாய். கடன் வாங்கியது 10,000. கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா திருப்பி கொடுக்கணும், அப்ப பொறுப்பு. கடன் வாங்கியது 10,000, அப்போ பொறுப்பு. முதலீடுகள் 20,000. இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும், தமிழ்ல முதலீடு. உங்க பணத்தை இதுல முதலீடு பண்ணிருக்கீங்க, அப்போ அது உரிய காலத்துல நமக்கு திருப்பி வர வேண்டிய பணம், அதனால சொத்து. சோ முதலீடுகள் 20,000 சொத்து. முதலீடுகள் 20,000 சொத்து. கை ரொக்கம் 4,000. கையில் இருக்கிற கேஷ் சொத்து. கை ரொக்கம் 4,000 சொத்து. வங்கி ரொக்கம் 6,000 சொத்து. வங்கி ரொக்கம் 6,000 சொத்து. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ ஒரு இருப்பு நிலை குறிப்புல முதல் என்பது அவசியம் இருக்கணும் இல்லையா, முதல் இல்லாம எந்த இதுவும் கிடையாது. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இங்க முதல் நிதி அப்படின்னு வரணும். முதல் நிதி. இப்ப முதல்ல இதை கூட்டுங்க. இங்க கூட்டிங்கன்னா 3 0 6 10 மீதி 1
3 4 8 8 5 13 1,30,000 ரூபாய் இங்க வருது. இங்க கூட்டினா 15,000 ரூபாய் தான் வருது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1,15,000 ரூபாய். இதுதான் முதல் நிதி. இந்த வித்தியாசம் தான் முதல் நிதி. திஸ் இஸ் தி ஆன்சர். அப்போ இங்க ரெண்டு பக்கமும் 1,30,000 ரூபாய் போட்டுருங்க. ஸோ முதல் நிதி 1,15,000 ரூபாய். இது எடுத்துக்காட்டு 16. அடுத்தது எடுத்துக்காட்டு 17, பக்கம் 61. 61வது பக்கம், எடுத்துக்காட்டு 17. நண்பர்கள் கால்பந்து மன்றத்தின் 31/3/2017 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பின்வரும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் இருந்து. உங்களுக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து 31/3/2017 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பை தயாரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இது வருவாய் செலவின கணக்கு. இது இருப்பு நிலை குறிப்பு. இந்த வருஷத்துக்கு 31/3/2017 சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்ரல் 1 2016 இருந்து 2017 வரைக்கும். அப்போ 2016-17 ஆண்டுக்கான வருவாய் செலவின கணக்கு இருப்பு நிலை குறிப்பு நம்ம போறோம். கோடு போட்டு வச்சீங்க. பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு தடவை பாருங்க. கூடுதல் தகவல்கள் அப்படின்னு அன்று மன்றத்தில் இருந்த அரைக்கலன் 12,000 அரைக்கலன் மீதான தேய்மானம் கணக்கில் கொள்ள தேவையில்லை. ஸோ அரைக்கலன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. 16-14 பெற வேண்டிய சந்தாவில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அன்று விளையாட்டு பொருள் இருப்பு அது ஒன்று இருக்கு. அன்னைக்கு தேதியில முதல் நிதி 23,000 கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு தடவை பார்த்துக்குங்க. அரைக்கலன், சந்தா, விளையாட்டு பொருள் இருப்பு, முதல் நிதி, இந்த 4 கொடுத்துருக்கு. இந்த 4 போடும்போது இந்த கணக்கில் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்க கணக்கை பாருங்க. இது பெறுதல் செலுத்தல் கணக்குல எடுத்த உடனே கொடுத்துருந்தா அது தொடக்க ரொக்கம். தொடக்க ரொக்கமும் தொடக்க வங்கி இருப்பும் வருவாய் செலவின கணக்குலையும் இது தொடக்கம்னா என்ன அர்த்தம்? அந்த வருஷம் ஆரம்பத்துல கையில இருந்த கேஷ், கையில இருந்த பேங்க்ல இருக்கிற அமௌண்ட், அது இருப்புநிலை குறிப்பில் வருமா? இந்த ஆண்டு கடைசியில எவ்வளவு கையில ரொக்கம் இருக்கு, பேங்க்ல எவ்வளவு ரொக்கம் இருக்கும், அதுதான் இங்க வரும். அப்போ இருப்புநிலை குறிப்பில் இது வராது. இந்த ஆண்டு இருப்புநிலை குறிப்பில் வராது. அதே சமயத்துல வருவாய் செலவின கணக்குல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தொடக்க இருப்பு வராதுன்னு பார்த்திருக்கோம். சோ இந்த வித தொடக்க ரொக்கம் 1000, தொடக்க வங்கி 10,000 விட்டுடுங்க. அடுத்தது சந்தா பெறுதல்கள். சந்தா இந்த வருஷம் 5,000 வாங்கியிருக்கீங்க. சந்தா என்பது எங்க இருக்குன்னா வரவினம். இந்த பக்கம் செலவினம், இது வரவினம். சந்தா 5,000. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அதனால நான் உள்ள எழுதிக்கிட்டேன். உயில் கொடை 6,000. உயில் கொடை என்பது யாராவது இறக்கும் போது அவங்களுடைய சொத்தெல்லாம் நமக்கு கொடுத்துருது. இது எங்க வரணும்? இது வருவாய் செலவின கணக்குல வராது. இது முதலின வரவு. அப்ப என்ன பண்ணணும்? முதல் இங்க உயில் கொடை இங்க சேர்த்துக்கணும். உயில் கொடை 6,000 இருப்பு நிலை குறிப்புல பொறுப்பு பக்கம் இல்லையா? உயில் கொடை. சிறப்பு விருந்து கட்டண வசூல் 2,000. சிறப்பு விருந்து கட்டண வசூல் 2,000. சோ இது பெறுதல்கள்ல. செலுத்தல்கள்ல அரைக்கலன் 7,000 வாங்கியிருக்கீங்க. அரைக்கலன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு, அதனால இருக்கட்டும். அரைக்கலன் வாங்கியது
7,000 ரூபாய். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அதனால நான் உள்ள எழுதி வச்சிருக்கேன். விளையாட்டு பொருள் வாங்கியது 800 ரூபாய். இதே மாதிரி விளையாட்டு பொருள் வாங்கியது 800 ரூபாய், அதுவும் உள்ள இருக்கட்டும். சிறப்பு விருந்துக்கான செலவுகள் 1500 ரூபாய். சிறப்பு விருந்து செலவு 1500 ரூபாய். அதுக்கப்புறம் மின் கட்டணம் 900 ரூபாய். மின் கட்டணம் 900 ரூபாய். அப்புறம் இந்த ஆண்டு இறுதியில் இருக்கிற கை ரொக்கம் 1800. கை ரொக்கம் 1800. வங்கி ரொக்கம் 12,000. ரெண்டும் போட்டுங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எல்லாமே ஒவ்வொரு இடத்துல என்ட்ரி. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட், சரி கட்டுதல்கள். சரி கட்டுதல்ல 2016 ஏப்ரல் 1 அப்படின்னா இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்த அரைக்கலன் 12,000 ரூபாய். அப்போ தொடக்க இருப்பு இப்போ எப்படி வச்சுப்போம், இதை கீழே எழுதிக்கும். தொடக்க இருப்பு, தொடக்க அரைக்கலன் 12,000 ரூபாய். இதுல இந்த வருஷம் வாங்கினது எவ்வளவு? வாங்கியது 6,000. வாங்கினது எவ்வளவு? அரைக்கலன் வாங்கியது 7,000 ரூபாய். அப்படின்னா இப்போ உங்க கையில எவ்வளவு அரைக்கலன் இருக்கணும்? 19,000 ரூபாய் அரைக்கலன் இருக்கணும். ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம கையில அரைக்கலன் 12,000 இருந்துச்சு, வாங்கினது ஒரு 7,000 ரூபாய். அப்போ 19,000 ரூபாய் அரைக்கலன் அதுலயே கொடுத்துட்டான். அரைக்கலன் மீது தேய்மானம் கணக்கில் கொள்ள வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தேய்மானத்தை விட்டுருங்க. சப்போஸ் தேய்மானம் கொடுத்துருந்தா அந்த 19,000த்துல தேய்மானத்தை கணக்கிட்டு கழிச்சு போடணும், அவ்வளவுதான். பார்த்துக்கலாம். 2016-17 அப்படின்னா போன வருஷம் பெற வேண்டிய சந்தான்னு 600 ரூபாய் இருந்திருக்கு. போன வருஷம் 2016-17க்கான சந்தா இப்படி இருக்கு. போன வருஷம் எனக்கு 600 ரூபாய் சந்தா வசூல் ஆகணும், இந்த வருஷம் 5,000 சந்தா வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? போன வருஷத்துக்குரியதை வாங்கிட்டு தான் இந்த வருஷத்துக்கு கணக்கு பார்ப்பாங்க இல்லையா? ஒருத்தர் போன வருஷத்துக்கு சந்தா தரணும், இந்த வருஷம் அவர் பணம் கொடுக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? போன வருஷத்துக்கு சந்தா தான் முதல்ல வாங்குவீங்க, பழைய பாக்கியை வாங்கிட்டு தான் இந்த பாக்கி வாங்கணும். ஸோ இந்த வருஷம் 5,000 ரூபாய் நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள போன வருஷத்து சந்தா 600 ரூபாய் பாக்கி இருக்கு, அப்ப அது வசூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வருவாய் செலவின கணக்குல அந்த ஆண்டுக்குரியது மட்டும்தான் இருக்கணும், இந்த 600 ரூபாய் போன வருஷத்துக்குரியது அது இருக்கக்கூடாது. அதனால அதை கழிச்சிருங்க. ஸோ 4,400 ரூபாய். 2,000 அவ்வளவுதான், வேற ஒன்றும் சந்தாவில் வேற எதுவும் இல்லை. அப்போ இதை நீங்க அப்படியே 4,400 ரூபாய் இங்க எழுதிக்கலாம். அப்புறம் 31/3/2017 அன்று விளையாட்டு பொருள் இருப்பு. 31/3/2017 இந்த வருஷ கடைசியில கையில விளையாட்டு பொருள் 100 ரூபாய்க்கு இருக்குன்றான். அப்போ விளையாட்டு பொருள் வாங்குனது 800 ரூபாய், இங்க போடுங்க. விளையாட்டு பொருள் வாங்குனது 800 ரூபாய், இப்ப கையில இருப்பு 100 ரூபாய். 800 ரூபாய் விளையாட்டு பொருள் இப்ப 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 700 ரூபாய் விளையாட்டு பொருளானது செலவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப செலவாயிடுச்சு அப்படின்னாக்க செலவை நம்ம எழுதணும். சாரி, அப்ப இதை எங்க எழுதணும்? விளையாட்டு பொருள் இருப்பு 800 ரூபாய், விளையாட்டு பொருள் வாங்குறது 800 ரூபாய், இப்ப இருப்பு 100 ரூபாய். அப்ப 700 ரூபாய் மதிப்புடைய விளையாட்டு பொருள் செலவாயிடுச்சு, செலவினம் பக்கம் காட்டிடுங்க. இந்த ஆண்டு தொடக்கத்துல முதல் நிதி 23,000 ரூபாய். அப்போ முதல் நிதி 23,000 ரூபாய். ஸோ இந்த கணக்குல கொடுத்துருக்க எல்லாத்தையும் எழுதி போட்டாச்சு. இப்போ நீங்க கணக்குல கூட்டலாம். இந்த பக்கம் கூட்டுங்க. இங்க 4,400, இது ஒரு 2,000, 6,400 ரூபாய் இருக்கு. இந்த 6,400ல இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 2 0, 9, 16, 21, 2, 2, 1, 3, 3,100 ரூபாய் போக 3,300 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது இந்த பக்கம்.
இந்த 3300 டிஃபரன்ஸுக்கு வரவு பக்கம் 6400 ரூபாய், செலவு பக்கம் 3100 ரூபாய். அப்போ 3300 ரூபாய் இந்த பக்கம் ஷார்ட் வருது. அப்போ இதற்கு பேரு உபரின்னு பேரு. ஸோ வருவாய் செலவின கணக்குல இதற்கு பேரு உபரி. சாரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2016க்கு 17க்கான சந்தா இன்னும் பெற வேண்டியது இருக்குன்றான். 2016-17க்கான சந்தா இன்னும் பெற வேண்டி இருக்கு 600 ரூபாய் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இந்த வருஷம் சந்தா வாங்கினது 2016-17 சாரி 2016-17 இந்த ஆண்டிற்குரியது. அப்போ இந்த ஆண்டிற்குரியது பெற வேண்டி இருக்கு அப்படின்னாக்க நடப்பு சந்தா இந்த ஆண்டிற்குரிய சந்தானா கூட்டிக்கணும். ஸோ 5000 + 600 கூட்டுங்க, 5600 வரும். இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7600. இந்த 7600ல 3100 கழிச்சிட்டிங்கன்னா 7600ல 3100 கழிச்சிட்டிங்கன்னா 4500 ரூபாய். இதுதான் உபரி. வரவு அதிகம் செலவு குறைச்ச உபரி. இந்த உபரியை இங்க போட்டுங்க. அப்ப 23 நாள் 27500 ரூபாய் வருது. எப்பொழுதும் முதலோட என்ன செய்வீங்க, லாபத்தை கூட்டுவீங்க இல்லையா, அது மாதிரி உபரி இருந்தா கூட்டிக்கணும். இங்க அதிகம் இருந்து இங்க குறைவா இருந்தா அதற்கு பேரு பற்றாக்குறைன்னு பேரு. பற்றாக்குறைனா கழிச்சுக்கணும். உபரி என்பது லாப நட்ட கணக்குல கிடைக்கிற லாபம் மாதிரி, பற்றாக்குறை என்பது லாப நட்ட கிடைக்கிறது கணக்குல இருக்கிற நஷ்டம் மாதிரி. ஸோ இங்க உபரி கிடைச்சிருக்கு, நான் கூட்டிட்டேன். கூட்டிட்டு இப்ப ரெண்டு பக்கமும் டோட்டல் பண்ணீங்கன்னா ஒரே ஆன்சர் வரணும். 33500 ரூபாய். 0 0 8 13 22 32800 ரூபாய். 33500. ரைட். இதுல என்ன பண்ணணும், இந்த வருஷத்துக்கான சந்தா இன்னும் 600 ரூபாய் நமக்கு வர. இந்த விளையாட்டு பொருளை அப்படியே பாக்கி வச்சிருக்கோம் பாருங்க. விளையாட்டு பொருள் இருப்பு 100 ரூபாய். அது மாதிரி 2016-17க்கான சந்தா வரவேண்டியது இருக்கு, நிலுவை வரவேண்டிய சந்தா 600 ரூபாய். அதையும் கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா 33500. ஸோ எப்பொழுதும் கவனமா போடணும். 2016-17 இந்த வருஷத்துக்கானது, இது போன வருஷத்துக்குன்னு நினைச்சாச்சு. ஸோ நடப்பாண்டிற்குரிய சந்தால இன்னும் 600 ரூபாய் வர வேண்டியது இருக்கு. நடப்பாண்டிற்குரியது அப்படின்னாக்க வந்தாலும் வரலைனாலும் கூட்டிக்கணும். அதனால தான் கூட்டிட்டோம். நடப்பாண்டிற்குரியது இன்னும் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அது நமக்கு சொத்து தான். அதனால இந்த 600 ரூபாய் நமக்கு சொத்து. அதே மாதிரி விளையாட்டு பொருள் இருப்பு, விளையாட்டு பொருள் மொத்தம் 800 ரூபாய் இருந்துச்சு இந்த வருஷம் ஆரம்பத்துல. ஆனா இப்ப 100 ரூபாய் இருக்குன்றான். 100 ரூபாய் இருக்குன்னா இந்த வருஷம் சொத்து தானே, அதனால விளையாட்டு பொருள் இருப்பு 100 ரூபாய். ஸோ ரெண்டு பக்கமும் 33500 ரூபாய். எந்த கணக்கு போட்டாலும் டேலி ஆகும். சின்ன எரை நாம தான் தப்பு பண்ணணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த கணக்கு இருந்தாலும் ஒரு என்ட்ரியை விட்டுருவோம், இல்லை கூட்டல்ல சின்ன சின்ன தவறுகள் பண்ணிடுவோம். அது பண்ணாமல் இருந்தால் எந்த கணக்கையும் நம்மளால போட முடியும். அடுத்தது எடுத்துக்காட்டு, இது முடிஞ்சிச்சு. எடுத்துக்காட்டு 18 பக்கம் 62. எடுத்துக்காட்டு 18 பக்கம் 62. பக்கம் 62. இப்ப பாருங்க, சேலம் பொழுதுபோக்கு மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்திருக்கு. கூடுதல் தகவல்கள் அப்படின்னு அந்த வருஷம் உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்கு, அவ்வளவு சந்தா கொடுத்துருக்கான். ஸோ சந்தாவில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, எழுதுபொருள் இருப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, முதல் நிதி கொடுத்துட்டாங்க. ஸோ எழுதுபொருள் இருப்பு சந்தா இந்த ரெண்டு முதல் நிதி.
நமக்கு கேட்கறது 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வருவாய் செலவின கணக்கையும் அந்த தேதியில இருப்பு நிலை குறிப்பையும் தயாரின்னு சொல்றாங்க. அப்போ வருவாய் செலவின கணக்கு, இது இருப்பு நிலை குறிப்பு. இது வருவாய் செலவின கணக்கு. இப்ப நம்ம போட வேண்டியது 2019 மார்ச் 31 அப்படின்னு சொல்றான். அப்ப 2019 மார்ச் 31னாக்க 2018 இருந்து 2019 வரைக்குமான கணக்கு இப்ப நம்ம போட போறோம். இப்போ 1 by 1 பாருங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்த ரொக்கம் 9000, அது வராது, விட்டுருங்க. சந்தா நம்ம போடுறது 2018-19ஆம் ஆண்டுக்கான சந்தா 12500 வசூல் பண்ணியிருக்கீங்க. சந்தா வந்தது 12500. ஒரு என்ட்ரி போட்டுருங்க. 2019-20க்கான சந்தா 400 வாங்கியிருக்கீங்க. 2019-20னா எந்த வருஷம்? அடுத்த வருஷம். அடுத்த வருஷத்துக்கான சந்தாவை இப்பயே 400 வாங்கிட்டீங்க அப்படின்னா முன்கூட்டி பெற்றது. முன்கூட்டி பெற்றது அப்படின்னா அதோட பொறுப்பு. ஸோ 2019-20 சந்தா 400 பொறுப்பு. பொழுதுபோக்கு மூலமாக பெற்ற வருமானம் 12000. பொழுதுபோக்கு வருமானம் 12000. பல்வகை வரவுகள் 500. வருமானம் பல்வகை வரவு, மிஸ்செலேனியஸ் ரெசிப்ட், பல்வகை வரவுகள் 500. அதுக்கு அடுத்தது செலுத்தல்கள் பக்கம். அரைக்கலன் 15000 அரைக்கலன் வாங்கியிருக்கீங்க. அரைக்கலனுக்காக 15000 வாங்கியிருக்கீங்க. அரைக்கலனை பத்தி எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அப்போ அரைக்கலன் 15000 வாங்கியிருக்கீங்கன்னா அது நம்முடைய சொத்து. அதனால அரைக்கலன் 15000 சொத்து. எழுது பொருள் வாங்கினது 2400 எழுது பொருள் வாங்கியிருக்கீங்க. ஏற்கனவே எழுது பொருள் இருப்பு 300 கொடுத்துருக்கான். ஸோ அந்த எழுது பொருளை மாத்திரம் பெண்டிங் வச்சுக்குவோம், அப்புறம் போட்டுக்குவோம். முதலீடு 12500. முதலீடு சொத்து. முதலீடு 12500 சொத்து. அஞ்சல் செலவுகள் 1000. ஸோ அஞ்சல் செலவு 1000. அதுக்கப்புறம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னா இந்த வருஷத்துல நம்ம கையில 3500 ரொக்கம் இருக்கு, அது சொத்து. ஸோ கை ரொக்கம் 3500 சொத்து. ஸோ கணக்கில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், எழுது பொருளை தவிர மீது எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட். மன்றத்தில் 450 உறுப்பினர்கள் உள்ளனர். ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தா 30 செலுத்துகின்றனர். அப்போ 450 பேர் அப்படின்னா ஒரு ஆள் கிட்ட 30 ரூபா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வசூலாகலாம்? 13500 நீங்க வசூல் பண்ணிருக்கணும். ஆனா இந்த வருஷம் நீங்க சந்தா எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? 12500 தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ 13500 சந்தாவை 12500 தான் வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் 1000 ரூபாய் சந்தா நமக்கு வரவேண்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ வரவேண்டிய சந்தா 1000 ரூபாய். 12500 வாங்கிட்டோம், இன்னொரு 1000 ரூபாய் வரணும். நடப்பு ஆண்டிற்குரியதாக இருந்தால் வந்துச்சா வரலையான்னு அவசியம் இல்லை, நடப்பாண்டிற்குரியதுனா சேர்த்துக்கணும். ஸோ 13500. இந்த நடப்பாண்டு சந்தா இன்னும் 1000 ரூபாய் வர வேண்டியது இருக்கு. சந்தா வரவேண்டியது, நமக்கு வரவேண்டிய பணம் பூரா சொத்து. அதனால வரவேண்டிய சந்தா 1000 ரூபாய் சொத்து. ஸோ சந்தா முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, எழுது பொருள் இருப்பு. இப்போ நம்ம எழுது பொருள், இப்போ நம்ம கணக்கு போடுறது 2018 மார்ச் 31 அன்று எழுது பொருள் இருப்பு 300. 2019 மார்ச் 31 அன்று எழுது பொருள் இருப்பு 500 கொடுத்துருக்கான். எழுது பொருள் வாங்குனது 2400 சொல்றான். சரி, இப்போ பாருங்க,
2018 மார்ச் 31 அன்று இருப்பு அப்படின்னா 2018 ஏப்ரல் 1ல இருந்து தான் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த எழுதுபொருள் இருப்பு என்பது தொடக்க இருப்பு, தொடக்க எழுதுபொருள். அப்போ இந்த வருஷம் ஆரம்பத்துல தொடக்கத்துல எழுதுபொருள் எவ்வளவு இருந்திருக்கு? 300 ரூபாய்க்கு எழுதுபொருள் இருந்திருக்கு. இதுல செலுத்தல்கள் பக்கம் 2400 ரூபாய் எழுதுபொருள் ஒன்று விட்டுருக்கேன்னு சொன்னேன். எழுதுபொருள் 2400 ரூபாய்க்கு பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 2400 ரூபாய் எழுதுபொருள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்த எழுதுபொருள் 300 ரூபாய். இப்போ நம்ம இந்த வருஷத்துக்காக 2400 ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம். எழுதுபொருளுக்கு பணம் கொடுத்துருக்கோம்னா என்ன அர்த்தம்? எழுதுபொருள் வாங்கியிருக்கோம். அப்போ 2700 ரூபாய் எழுதுபொருள் இருக்கணும். ஆனால் 2019 மார்ச் 31 அன்று எழுதுபொருள் இருப்பு 500 ரூபாய் சொன்னோம். அப்போ 2019 இருப்பு 500 ரூபாய். இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட 300 ரூபாய் இருந்துச்சுங்க. 2400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. 2700 ரூபாய் இருக்கணும். ஆனால் 500 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற 2200 ரூபாய் எழுதுபொருள் செலவாயிடுச்சுன்னா ஸோ இது இங்கே போடணும். இந்த வருஷ கடைசியில கையில எழுதுபொருள் இருப்பு எவ்வளவு இருக்கு? 500 ரூபாய் இருக்கு. அப்போ எழுதுபொருள் இருப்பு 500 ரூபாய் அது இங்க போடணும். ஸோ எழுதுபொருள் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் ஆரம்பத்துல முதல் நிதி 9300 ரூபாய் சொன்னா ஸோ முதல் நிதி 9300 ரூபாய் இங்க போட்டுங்க. உபரி இருந்தா போட்டீங்கன்னா பற்றாக்குறை இருந்தா கழிச்சு இங்க எழுதணும். ஸோ இந்த கணக்கு எல்லாமே போட்டாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டுங்க. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 2 0 5 5 10 மீது 1 3 3 6 1 1 2 26,000 ரூபாய் உங்களுக்கு வரவினம். செலவினம் பக்கம் எவ்வளவு இருக்கு? இங்க ஒரு 1000, இது ஒரு 2200 கூட்டினா 3200 தான் இருக்கு. 3200 ரூபாய் செலவு. 26,000 ரூபாய் வரவு, 3200 ரூபாய் செலவு. அப்படின்னா உங்களுக்கு 22,800 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. இந்த டிஃபரன்ஸுக்கு தான் உபரின்னு பேரு. இது உபரி 22,800 ரூபாய் உபரி. இந்த உபரிய இங்க வச்சு கூட்டிங்க. 0 0 8 3 11 மீதி 1 3 12 மீதி 1 3 32,100. இங்க 0 0 4 1 5 32,500 ரூபாய். இந்த பக்கம் போட்டீங்கன்னா 0 0 5 10 15 மீதி 1 2 5 7 12 மீதி 1 2 3 32,500. ஸோ இது எடுத்துக்காட்டு 18. இன்னும் 2 கணக்கு இருக்கு. எடுத்துக்காட்டு 19 19 20 19 20 21 3 கணக்கு இருக்கு எடுத்துக்காட்டுல. இந்த 3 கணக்கும் கொஞ்சம் அடுத்த மாடல்னா ஒண்ணும் இல்லை, இதேதான். ஆனா இதுல வருவாய் செலவின கணக்கு இருப்புநிலை குறிப்பு கண்டுபிடிச்சுட்டோம். முதல் நிதி அவன் கொடுத்துட்டான். ஆனா அடுத்து வர்ற 3 கணக்குல முதல் நிதியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் இந்த லாஸ்ட் மாடல். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா கணக்கையும் போட்டுருவோம். எடுத்துக்காட்டு எக்ஸசைஸ் எல்லா கணக்கும் போட்டுருவோம். நம்முடைய கோல் செக்யூரிங் சென்டம் 100க்கு 100 வாங்குறதா நம்முடைய குறிக்கோள். தேங்க்யூ.